எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் தாங்க இருக்கும். திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போக போகிறோங்க. இன்றைக்கி பௌர்ணமிக்கு இந்த கிரிவலம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே துவங்கி எங்கே முடியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் தெரியாமல் இருக்குங்க. இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. இந்த கிரிவலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கிற பெரிய மலையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவல பாதை இருக்குங்க. இந்த கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் இருக்குது. இந்த அஷ்டலிங்கங்களை மையமாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிவல பாதை இருக்குங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே துவங்கி இந்த அஷ்டலிங்கங்களை வழிபட்டு மறுபடியும் எங்கே முடியணும் அப்படின்னு தெளிவாக சொல்ல போகிறேங்க. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கீங்க நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலோட ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பூதநாராயணர் வணக்கணுங்க. இந்த பூதநாராயணர் வணங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த ஊருடைய ஊர்காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வணங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் இருப்பாருங்க. இந்த இரட்டை பிள்ளையாரும் நம்ம வணங்குங்க. இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிள்ளையார் இருப்பாருங்க. ஒரே கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் இருப்பார். நம்ம பூதநாராயணர் வணங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இரட்டை பிள்ளையாரை வணங்கிக்கிட்டு இருக்கோம். இவருடைய ஆசீர்வாதமும் நம்ம வாங்கிக்கிட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை பிள்ளையாரை வணங்கிட்டு மறுபடியும் நம்ம அந்த ராஜகோபுரத்தாண்ட வரணுங்க. ராஜகோபுரத்தாண்ட இவங்க 2 பேரையும் வணங்கினதுக்கப்புறம் ராஜகோபுரத்தாண்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு ஈஸ்வரா நான் இப்போ கிரிவலம் வரப்போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரருடைய அனுமதி வாங்கிக்கிட்டு நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கோம். முதல்ல வந்து பார்த்தா பூதநாராயர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் வணங்கிட்டு இப்போ நம்ம ராஜகோபுரத்தாண்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறோங்க. ராஜகோபுரத்துக்கு எதிர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் லிங்கமான இந்திரலிங்கம் இருக்குங்க. ஆமாங்க, இந்த கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நம்ம இப்போ வணங்குற முதல் லிங்கமான இந்திரலிங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு எதிர்க்கவே இருக்குது. நம்ம கிரிவலம் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் முதலாவதாக இருக்கிற லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களில் முதல் லிங்கம் இந்திரலிங்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரலிங்கத்தை வணங்கியாச்சுங்க. இப்போ இந்திரலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம அடுத்த லிங்கமான 2வது லிங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் பேனர் இருக்குங்க. ஒரு லிங்கத்திலேருந்து அடுத்த லிங்கத்துக்கு எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம 2வது லிங்கமான அக்னிலிங்கம் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களில் 2வது லிங்கமான அக்னிலிங்கம் சிவபெருமான் கோவில். மற்ற சிவலிங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இருக்குது கிரிவல பாதையில். இந்த அக்னிலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்கும். இந்த அஷ்டலிங்கங்களை இந்த ஒரு சிவபெருமான் கோவில் மட்டும்தாங்க வலதுபுறத்தில் இருக்கும். மற்ற 7மே வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் தான் இருக்கும். 3வதாக நம்ம பார்க்குற இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா யமலிங்கங்க. இது அஷ்டலிங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது லிங்கமான யமலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரரை வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மன் வந்து வணங்கியதா அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா யமலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களில் 3வது லிங்கமான யமலிங்கம். இப்போ நம்ம அஷ்டலிங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது லிங்கமான நிருதலிங்கம் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிருதலிங்கம் சிவபெருமான் கோவில். இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது லிங்கம் நிருதலிங்கம். இந்த கிரிவல பாதை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையோரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மான்கள் முயல்கள் இதெல்லாம் இருக்குங்க. ஏன்னா இது வனப்பகுதி அப்படின்றதுனால சில விலங்குகள்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மான் கூட்டம் வந்து வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிற மக்கள்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகிறாங்கங்க. அப்படி பார்த்துட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடதுபுறத்தில் பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலையாருங்க. அதாவது இந்த மலைக்கு நேர் எதிரில், அதாவது இங்கேருந்து நேராக இந்த மலைக்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரோட கோவில் இருக்குங்க. இந்த மலையோட சரி பாதி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கங்க. இந்த திருநேர் அண்ணாமலையார் கோவிலுக்கு மேலே வந்து பாருங்கள் ஈஸ்வரர் தரிசனம் தராரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமிலாங்க நிலவு வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி தராருங்க. இப்போ இந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் கோவிலுக்கு இதில் தான் மேலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிரிவல பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது லிங்கமான வருணலிங்கம் வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 5வது லிங்கமான வருணலிங்கம்.
நம்ம இப்போ இந்த 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவல பாதையில் இருக்கிற 6வது லிங்கமான வாயுலிங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, அஷ்டலிங்கங்களில் இப்போ நம்ம பார்க்குற 6வது லிங்கம் வாயுலிங்கம். இப்போ நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 7வது லிங்கமான குபேரலிங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குபேரலிங்கம் 7வது லிங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. நம்ம இப்போ 7வது லிங்கமான குபேரலிங்கத்தை பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படின்னு இருக்குங்க. இது ஒரு மண்டபம் போல் இருக்கும். ஒரு சின்ன நுழைவாசல் தாங்க இருக்கும். இதுக்குள்ளே புகுந்து வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவலி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள்லாம் குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் இல்லைங்க. பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்காருங்க. அவரை தான் இடுக்கு பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கோவிலில் தான் பிள்ளையார் சிலை இருக்குது. அது பக்கத்தில் வந்து போய் ஒரு மண்டபம் போல தான் இருக்கும். அது குறுகிய வழி மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே பிள்ளையார் சிலைலாம் கிடையாது. அதுக்குள்ளே புகுந்து அதாவது தவிர்த்து படுத்து வெளியே வரா போல தாங்க இருக்கும். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைலாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நிலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் பார்த்து வணங்கிட்டு போயிட்டே இருக்காங்கங்க. இப்போ நம்ம அஷ்டலிங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது லிங்கமான ஈசானிய லிங்கம் தான் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் தான் நம்ம பார்த்து வணங்கிட்டு இருக்கோம். இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய லிங்கம் 8வது லிங்கமாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவல பாதை வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களை வழிபட்டு வந்தாச்சு. அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு. அப்படி கோவில்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பூதநாராயணரை வணங்கணுங்க. ஆமாங்க, இந்த கிரிவல பாதை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம சுற்றி வந்துட்டோம் அப்படின்னு இவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்தில் எப்படி வணங்கணுமோ அது போல் வணங்கிட்டு ஆரம்பத்தில் துணையாக ஆசி வேணும் அப்படின்னு கேட்டோங்க. இப்போ முடிக்கும்போது நன்றி சொல்லிட்டு வரணுங்க. அதுபோல் அவருக்கு பின்னாடி இருக்கிற இரட்டை பிள்ளையாருக்கும் அப்படி தாங்க. இரட்டை பிள்ளையாரும் பார்த்து வணங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிற விதமாக நம்ம வணங்கணுங்க. அவருடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு இருந்துச்சு. அதனால தான் வெற்றிகரமாக நம்ம வந்து இந்த மலையை சுற்றி வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் இந்த பிள்ளையாருக்கு நன்றி சொல்லணும். அப்படி நம்ம இப்போ இந்த அஷ்டலிங்கங்களை வணங்கிட்டு பூதநாராயர் விநாயகர்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராஜகோபுர தண்டை வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வெற்றிகரமாக கிரிவல பாதை வந்து நிறைவு செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. இது போல் நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.